இன்றைக்கி சமையல் மிளகோட்டல் பாசிப்பருப்பு வேக வச்சு ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு நல்லா அலம்பி வேக வச்சு அது பாதி வந்த உடனே பரங்கிக்காய் பூசணிக்காய் மட்டும்தான் போட்டிருக்கேன். அது போட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு பாசிப்பருப்பு வேக வைக்கும் போதே நம்ம காய்க்கு தேவையான தண்ணி கொஞ்சம் விட்டுக்கணும். அதுக்கப்புறமா காய் போட்டதுக்கப்புறமா உப்பு மஞ்சப்பொடி போட்டு நல்லா கொதி வந்த உடனே அரைச்சி விடுறதுக்கு தேங்காய், ஊற வச்ச 1 ஸ்பூன் பச்சரிசி, காஞ்ச மிளகா, ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் இதெல்லாம் அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் துவரம்பருப்பு வேக வச்சதையும் அரைச்ச விழுதையும் போட்டு எல்லாமே சேர்ந்த மாதிரி ஒரு கொதி வந்தோடனே இறக்கி எண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை தாளிச்சிருக்கேன். மிளகோட்டல் இந்த பக்கம் வெள்ளரி தயிர் பச்சடி. வெள்ளரி நல்லா சீவி அதோட தண்ணியெல்லாம் எடுத்து நல்லா புழிஞ்சு எடுத்து தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவு தேங்காய் கொஞ்சமாக எடுத்துட்டு அதோட பச்சை மிளகாய் மட்டும் போட்டு அரைச்சி அதை விட்டு தேவையான அளவு கொஞ்சம் தயிர் விட்டு தேவையான அளவு உப்பு போட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு தாளிச்சிருக்கேன், கருவேப்பிலை. இதுதான் மிளகோட்டலுக்கு தொட்டுக்கிறதுக்கு தயிர் பச்சடி. ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.